அம்மா எனக்கு ஏதோ சாப்பிட தோணுது. என்னடா கண்ணு வேணும்? சப்பாத்தி சுட போறேன், சாப்பிடலாம். இல்ல எனக்கு ஏதோ டிஃபரெண்டா வேணும். அப்புறம் தான் சப்பாத்தி. சப்பாத்தி எல்லாம் போர். ஐயோ போர் அடிக்குதாமே, என்ன செய்யலாம்? திடீர்னு கேட்டா சரி, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு, ஓகேவா? ஆனால் நான் இப்போ செஞ்சு தருவேன்னா அப்புறமா அதை பார்த்துட்டு நீங்களும் எனக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும். அதை ஓகே. உங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆள் தலையாட்டது பார்த்தீங்களா? ஹலோ, ஆவ் ஆவ். கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாகவே சுட்டுக்கலாம், ஏன்னா நம்ம இதில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் வந்து எனக்கு எங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பார். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் சின்ன பிள்ளையில. என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சர்ப்ரைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி தாங்க சுடணும், பிளெயின் சப்பாத்தி. என்னடா செல்லம், நான் கொஞ்சம் பெருசாக சுடுறேன், ஏன்னா இந்த சர்ப்ரைஸ் செய்யும்போது உங்களுக்கே புரியும். கல்லு காஞ்சிருச்சு, சப்பாத்தியை போட்டுட்டோம். அம்மா சப்பாத்தி சப்பாத்திக்கு உள்ள நம்ம இப்போ எதுவும் போடலையே, சப்பாத்திக்கு வெளியே தான் போடணும். சப்பாத்தி ரெடியாக போகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுடுது, சூடாக இருக்கு. எங்கள் அப்பா சுட சுட கையில் பிச்சு போடுவார். இதை என்னால் பிச்சு போட முடியல, ஸோ மிக்சியில் ஒரு ஓட்ட போகிறோம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு என்ன வேணும்னா, ஒரு ஸ்பூன் நெய் வேணும், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சுகர் வேணும். நான் 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதை என்ன பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். எனக்கு இந்த இன்கிரிடியன்ட் கொஞ்சம் ஞாபகம் வருது, ஆனால் நல்ல ஞாபகம் வருது. அவ்வளோதான், சர்ப்ரைஸ் ரெடி. ஓ இதுவா? லஞ்சுக்கு இல்லை, ஸ்நாக்ஸ்க்கு. ஓகேவா? இதெல்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பயங்கர ஃபேவரேட்டுங்க. டக்குன்னு அப்பா அப்படியே நான் மிக்சியில் அரைச்சது வந்து அப்பா கையில் பிச்சு போட்டு கொடுப்பார். பிச்சு போட்டு நெய்யும் சர்க்கரையும் போட்டு கையில் சுட சுட பிசைஞ்சு, அவர் கையால் பிசைஞ்சு எங்களுக்கு கொடுப்பார். எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு.